ஐயோ, நல்லா சிக்க போறோம். இவ வேணும்னே சூர்யா கிட்ட கொண்டு வந்து கொடுத்து மாட்டி விடுறா. இப்ப என்ன பண்றது? என்ன யார் கொடுத்தா? தெரியல சார். என்னடா அது? என்ன சூர்யா? நமக்கு வர வேண்டியதாச்சு. ஐயோ, என்னடா அதெல்லாம்? என்னன்னா தங்க காயினா இருக்கு, நீ வாங்கியிருக்கியா? நந்தினி, இது யார் கொடுத்தா? அதெல்லாம் தெரியல சார். எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, வெளியே போனேன். இத கையில கொடுத்து பிசினஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கு, சூர்யா சார் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க, அவருக்கு எல்லாமே புரியும்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். தெரியாதா டாடி? நீங்க யாராச்சும் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? அந்த கவர்ல ஏதோ இருக்க, அது என்னன்னு பாரு. வாட்? என்ன இது? அடி பாவி, எப்படி போய் சொல்றா? என்கிட்ட கொடுக்க சொன்னதை வேணும்னே சூர்யா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே பிளேட்டை மாத்துறாளே. அசோகன் சார், நீங்க மட்டும் ரிஸ்க் எடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனா இந்த டெண்டரே எங்களுக்கு கிடைச்சிருக்காது. என்ன நம்மளை பார்க்கறான்? நீங்க கரெக்டா சொன்னதுனால தான் நாங்க அதை விட கம்மியான அமௌண்ட்டை கோட் பண்ணி டெண்டரையே எடுக்க முடிஞ்சது. இது மிகப்பெரிய உதவி. இதுக்கு கைமாறா நீங்க கேட்ட மாதிரியே 2 கிலோ கோல்டு காயினை அனுப்பி வச்சிருக்கோம். என்னன்னு கேக்குறேன்ல. சோவன் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் ரிஸ்க் எடுத்து உதவி பண்ணலன்னா இந்த டெண்டரை நாங்க எடுத்திருக்கவே முடியாது. சூர்யா எவ்வளவு ரூபாய்க்கு டெண்டர் போடுறாருன்னு நீங்க கரெக்டா சொன்னதுனால தான் நாங்க அதை விட கம்மியான அமௌண்ட்டுக்கு கோட் பண்ணி டெண்டரை எடுக்க முடிஞ்சது. ஐயோ, வசமா என்ன மாட்டி விட்டானுங்களே. மிகப்பெரிய உதவி. இதுக்கு கைமாறா நீங்க கேட்ட மாதிரி 2 கிலோ கோல்டு காயின் அனுப்பி வச்சிருக்கோம். சந்தோஷமா வாங்கிக்கங்க. எதிர்காலத்துல நாம இதே மாதிரி சேர்ந்து நிறைய வேலைகளை செய்வோம். எல்லா தப்பையும் நான் ஒருத்த மட்டுமே பண்ண மாதிரி லெட்டர்ல எழுதியிருக்காங்களே. 2 கிலோ கோல்டு காயினா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னையா இது? அது மாப்பிள்ள. என்ன இது? சாரி. சூர்யா, சூர்யா, எல்லாம் மனுஷனாயா? இல்ல மாப்பிள்ள, இல்ல வேற ஏதாவது? உன் எல்லாம் நான் எவ்வளவு நம்புனேன். உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். எங்க போனாலும் மாமா மாமான்னு கூடவே கூப்பிட்டு வச்சு நடந்தேன்ல, அதுக்கு நீ காட்டுற மரியாதை இதானா? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? இவ்வளவு கீழ்த்தரமாவும் நடந்துப்பீங்க? சூர்யா எப்படியாச்சும் இந்த டெண்டர்ல ஜெயிச்சிடுவான். பழைய மாதிரி பிசினஸ்ல அவன் கவனம் செலுத்தவன எவ்வளவு ஆசையா இருந்தேன்.
சார் பாத்தியா சுந்தரவள்ளி, ஏன் அவனுக்கு டெண்டர் மிஸ் ஆச்சுன்னு தெரியுதா உனக்கு? எவ்வளவு நாளா இது நடக்குது? உன்னதான் கேக்குற, எவ்வளவு நாளா நடக்குது? கூடவே இருந்து இப்படி குழி பறிக்கிறத எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை தெரியாம ஏதோ ஆசையில. தெரியாம ஆசையில ஏதோ தப்பி தவறி கீழே விழுந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சு பிளான் பண்ணி செஞ்சிருக்கீங்க. எல்லாம் அங்க நடக்கிற ஒவ்வொன்னையும் போட்டு கொடுத்திருக்கீங்க. அசிங்கமா இல்ல? ஏன் எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? இங்க நடந்திருக்கிறத பார்த்தா இது இன்னைக்கு நேத்து நடந்த மாதிரி தெரியல. பல நாளா நீங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பல நாள் திருடு இன்னைக்கு மாட்டிக்கிட்டான், அப்படிதானே? டாடி, இவங்களை எல்லாம் நம்பி இனிமே இந்த வீட்டை வச்சிருக்க வேண்டாம் டாடி. இவங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ பண்ணி இப்பவே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுங்க. ஓகே, யூ ஹேவ் டு டு இட். கேட்டீங்கல்ல, இனிமே இந்த வீட்டுல உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. ஐயோ அம்மா, அம்மா, அம்மா நில்லுங்க அம்மா, அம்மா.